ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் இன்று ஒரு தகவல் என்னாச்சு போடலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. கொஞ்சம் ட்ராவலில் இருக்கிறதுனால வெளியில் போகிற வேலை இருந்ததுனால என்னால் போட முடியல. அதுக்கு ஃபஸ்ட்டு சாரி. ஸோ இன்றைக்கி கருஞ்சீரகத்தை பற்றி பார்த்துடலாங்க. கருஞ்சீரகம் நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் தெரியறதில்ல. அந்த காலத்தில் கருஞ்சீரகத்தெல்லாம் ரொம்பவே பயன்படுத்திட்டு வந்தாங்க. அதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை ஃபஸ்ட்டு அதிகப்படுத்தி கொடுக்குது. அதோடு கூட நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக எத்தனையோ லட்சங்களை செலவு பண்ணி உடம்பு பிரச்சனை, உடல் உறுப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை, கிட்னி ப்ராப்ளம்மு, அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் சொல்லிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடை இழந்ததை விட 3 பங்கு 4 பங்கு வெயிட் அதிகமாகுது. ஸோ அந்த மாதிரிலாம் எல்லாமே இயற்கையான முறையிலேயே நமக்கு வெயிட் கம்மி பண்ணுறதுக்கு எத்தனையோ பொருட்கள் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை பயன்படுத்தும் போதே நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். அதோடு கூட புற்றுநோயும் இதய பராமரிப்பு கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. அதோடு கூட நிறைய பேருக்கு தலைமுடி உதிர்வு இருக்குது. அந்த முடி வேர் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வலுப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. ஸ்கின் நல்லா ஷைனிங்காகவும் க்ளோவாகவும் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்னையிலேருந்து எல்லாருமே கருஞ்சீரகம் பயன்படுத்த ஆரம்பிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க. பாய்.